Dude, I'm here to speak about Parashakti. Actually, இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் யூ see this video. யார் அக்கா? ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்களே ரெண்டு பேருக்கு என்ன புரிஞ்சு? ஜனநாயகம் வந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஒன்று பார்த்துட்டு கம்முன்னு கடந்திருப்போம். வெறித்தனாக்கிட்டு இருக்கீங்க. நாங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் நீ எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் போய் பார்ப்போம். பார்க்காமலாம் இருக்க மாட்டோம். இந்த படத்துல ஒன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், கெட்டதை பண்றது ரொம்ப ஈஸி, பாருங்க நல்லதை பண்றதா ரொம்ப கஷ்டம். பாவம் ஒரு மனுஷன் ஒரு பேப்பரை போய் சேர்த்துருக்கு. நானா தான் ஊராட்சி சிவகார்த்திகேயன் படத்தை எப்பயும் வளர்க்க மாட்டோம். ஆனா ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பாக்கே எங்கள் அக்காக்கே இந்த ஸ்டோரி என்னென்னு சரியாக புரியல. ஏன்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ சொன்னேன், அம்மா படம் அட்டகாசமாக இருக்குமா, அந்த படத்தோட டிராஃப்டாக இருக்கட்டும், அதில் வர அந்த ஒரு லவ் போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சென்சிபிளாக சூப்பராக பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அண்ட் அட் த சேம் டைம் ஜெயம் ரவி மோகன் அவரோட பர்ஃபார்மென்ஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கே அடிக்கணும்னு தோணுதுமா, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். பட் எங்கள் அப்பா அம்மா இப்போ பார்த்துட்டு வந்துட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியல. இது லைக் நம்ம இந்தியாவில் நடந்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் அதே லெவலில் ஒரு ஸ்ட்ரகிள், அதே லெவலில் ஒரு ஃபைட் இருந்துச்சு, ஒரு போராட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு படத்தை பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுவும் இல்லாமல் ரிவ்யூவர்ஸ் என்ன அட்டகாசமாக சொல்லியிருக்காரு. படத்தோட ஆரம்பத்தை நமக்கு தெரிஞ்சிச்சு. படத்தோட ஓப்பனிங் சீன் நமக்கு இந்த படம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ட்ரெயின் நிறுத்துறாமா, அந்த சீனை பார்த்தோன்னே நம்மளால் முடிவு பண்ணலாம் இது ஒரு படுசூர மொக்கையான படம் அப்படின்ட்டு. லைக் ஹவு கேன் அ மேன் சே சச் அ வெல் டிராஃப்டட், சென்சிபிளி டிராஃப்டட் ஒரு நேஷ்னல் இஷ்யூவை தூக்கி அதை அப்படியும் போகாமல் இப்படியும் போகாமல் லைக் யாருக்கும் ப்ராப்ளம் வராத மாதிரி பொலிட்டிக்கலாகவும் சரி, ஒரு மாதிரி லாங்குவேஜ் ஓரியன்டாக தமிழில் டிராஃப்ட் பண்ணி அதை வேறு லாங்குவேஜ் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி லைக் கேமியோ வந்து டாலி தனஞ்சய் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய ஸ்டார். அண்ட் ராணா அண்ட் அப்புறம் பேசில் ஜோசப், இப்படி எல்லா லாங்குவேஜ்லேருந்து they have literally made a pan-Indian movie with using pan-Indian real stars. இவ்வளோ அழகாக டிராஃப்ட் பண்ணியிருக்க ஒரு மூவியை ஐ டோன்ட் நோ ஹவு ரிவ்யூவர்ஸ் ஆர் சேயிங் லைக் தட். அண்ட் அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸ்லேயே இருக்குது தட் வி ஆல் சப்போஸ் டு பி ஈக்குவல், நம்ம எல்லோரும் ஒன்று தான் சொல்கிற மாதிரி ஒரு படம். பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் லைக் ஜனநாயகம் ஒரு படம் வராதனால ஐ டோன்ட் நோ வை லைக் நம்ம பீப்புளை வந்து நம்ம படத்தை ஹேட் பண்ணிகிட்ருக்காங்க. வை தட் எனக்கு இந்த படத்தை கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா என்னால் சீரியஸாக அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல தான் சொல்லணும். பட் ஸ்டில் I vote 8 out of 9 for this movie because it's such a craft, ஒரு அழகான கிராஃப்ட், ஒரு அழகான கேமியோ, ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து ஸ்ரீலீலாவோட கரியரில் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னா இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனோட ப்ரீவியஸ் ஃபிலிமெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் எல்லாத்தோட அவனோட ஒரு கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், லைக் மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு.